You, as a daughter, you always miss your father. அவர் இருக்கும்போது நான் ட்ராவல் பண்ணுறப்ப எனக்கு ஆல்வேஸ் காலிங் என்ன பண்ணிட்டு வீட்டுக்கு போயிட்டியா, அப்புறம் போய் சேர்ந்துட்டியா அப்படின்னு சரியான சண்டை போடுவேன். And the daughter irritating our somebody is checking on you and late ஆயிடுச்சு அப்படின்னா. But now that is the one thing I miss the most. ஒரு தடவை கூப்பிட்டு வந்துட்டியான்னு கேட்க மாட்டாங்கன்னு இருக்கும். I really miss it. அவரை வியந்து பார்த்த தருணங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது, அடிப்படையில் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கான சில கொள்கைகள் இருக்கு. அது சமூக நீதி, மனித உரிமைகள், அப்புறம் எல்லாரையும் மனித உரிமைகள்ல அவர் அது வந்து திமுகவோட அடிப்படை கொள்கை. அது எந்த நேரத்திலையுமே அவர் விட்டு கொடுக்க மாட்டார். சமூக நீதியா புதுசா வந்து ஒரு தலைவரா கத்துக்கொண்டு எந்த புதிய விஷயத்தையும் நீங்க அவர்கிட்ட டிஸ்கஸ் பண்ண முடியும். புரிஞ்சுப்பாரு, ஏற்றுப்பாரு. இந்த காலகட்டத்தை அவர் பிறந்த நாள்ல அது ரொம்ப மிகப்பெரிய தவறாக பார்க்கப்பட்ட விஷயங்கள் கூட காலப்போக்கிலே மாறும் பொழுது he could always understand the changes and he always upgraded himself as a person. So அதுதான் வந்து ஒரு தலைவராக நான் அவர்கிட்ட பார்த்த ரெண்டு பெரிய விஷயம், உயர்ந்த ரெண்டு விஷயம் வந்து ஒன்று, அவர் வந்து தன்னுடைய அடிப்படை கொள்கைகளை எந்த காலத்திலும் விட்டு கொடுக்காத ஒன்று. சின்ன சின்ன செக்டர்ஸ் பத்தி கூட கவலைப்படுவார். இப்ப டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் பத்தி பேசினா he will listen to you and he will take action. அதே நேரத்துல டிஃபரெண்ட் ஏரியாவோட ப்ராப்ளம்ஸ் வந்து அவருக்கு வந்து ரொம்ப முக்கியமா வந்து தனி துறை ஆரம்பிச்சு அவரே அதை தான் கீழே வச்சுட்டு நேரடி பார்வையில, முதலமைச்சரோட நேரடி பார்வையில ஒரு டிஃபரெண்ட் ஏரியாவுக்கான ஒரு துறை, மாற்றுத்திறனாளிகளுக்கான துறையை வந்து தன் கையில வச்சுட்டு இருந்த அந்த மனித நேயம் எனக்கு எப்பயுமே அவர் வியப்புற செய்யக்கூடிய ஒரு விஷயம். நான் பரநூறுக்காக வந்து தொழுநோயாளிகளுக்கு அந்த ஒரு இதை உருவாக்கி இருந்தாங்க many years ago. நான் இப்ப ரீசெண்டா ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னாடி அங்க போன பொழுது அங்க இருக்கக்கூடியவர்கள் வந்து எங்களை யாருமே எங்களை பத்தி யோசிச்சு கூட பார்க்காத ஒரு நிலையில இந்த சமூகம் எங்களை அவ்வளவு மோசமா நடத்தின நேரத்துல எங்களுக்காக ஒரு இடத்தை உருவாக்கி எங்களையும் பாதுகாப்பாக வைத்தவர் அவர் தான் என்று சொல்லும் பொழுது நான் ஒரு தலைவராக அந்த கவிதைகள்லாம் ரொம்ப விரும்பி படிப்பேன். அப்படி நீங்க விரும்பி எழுதின கவிதைகள்ல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கவிதை வரி ஓரிரு வரி? வேண்டியது கிட்டிய பின் வேண்டியது வேண்டாம் மனது. புரியுதா? இல்ல நமக்கு நிறைய நேரத்துல ஒரு விஷயம் பிடிக்கும், அது கிடைக்கணும் கிடைக்கணும் கிடைக்கணும்னு வேண்டிகிட்டே இருப்போம். ஆனா வேண்டி அந்த ஒரு விஷயம், அந்த விஷயம் நம்ம ரொம்ப விரும்பின அந்த விஷயம் நமக்கு கிடைச்சப்பறம் அது இவ்வளவுதானா அப்படின்னு வேண்டாம்னு நினைப்போம் இல்லையா? அதுதான் அந்த கவிதை. ஜாதி மதம் இதுதான் எங்க சமூகத்தை பிரிக்கக்கூடிய விஷயங்கள். இத எப்படி தாண்டி வருது அப்படின்னு, ஜாதிங்கிறது ஒரு மிகப்பெரிய பொய் இல்லையா? எப்படி ஒரு சமூகம் இருக்கு நம்மளே பார்க்கிறோம். அதுல எவ்வளவு விஷயங்கள் வந்து ஒரு சமூகத்துல வந்து கலக்குது அப்படிங்கிறது. எப்படி வழி வழியாக ஒரு சமூகம் வந்து ஒரு ஜாதியை வந்து வைத்திருக்க முடியும்? நாங்க இந்த ஜாதியை சேர்ந்தவர்கள் இந்த ஜாதியாக நாங்க அந்த பெடிகிரியை வந்து கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டு வரோங்கிறது இட்ஸ் இம்பாசிபிள். இட்ஸ் a myth. ரேஸ்ங்கிறதே வந்து இட்ஸ் a myth. நீங்க வந்து இப்ப நீங்க பாக்குறீங்க டிஎன்ஏ டெஸ்ட், ஜீன் டெஸ்ட் எல்லாம் பண்ணும்போது ஒரு பியோர் காகேஷியன் ரேஸ் நினைக்கக்கூடியவர்கள் இருக்காங்க இல்லையா? அவங்களுக்கே வந்து எந்த அளவுக்கு வந்து மற்ற சமூகங்களிலிருந்து அவங்களுடைய ஜீன்ஸ்ல கலந்துருக்கு.
அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. அப்படி இருக்கக்கூடிய அந்த சூழல்ல ஒரே சமூகத்துல வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடியவர்களுக்கு ஜாதிங்கிறது வந்து ஒரு கம்ப்ளீட்டா வந்து ஒரு பொய் கட்டமைப்பு தான். அதனால அதுவே பொய்ங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். முதல்ல புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அதை உடைக்க முடியும். அதனால ஜாதிங்கிறதே கம்ப்ளீட் ரபிஷ். அதுக்காக வந்து ஸ்கூல் நிறைய பேர் அடுத்த கேள்வி கேட்பாங்க, ஸ்கூல்ல தான் ஜாதி சொல்லி தராங்க, ஸ்கூலுக்குள்ள போகும்போது என்ன ஜாதி கேட்கறதுனால தான் ஜாதி தெரியுது அப்படின்னு. அது இல்லை. ஸ்கூல்ல உள்ள ஜாதி கேட்கறது வழி வழியாக சில ஜாதியில பிறந்தவங்க படிக்க கூடாது அப்படிங்கிற ஒரு நிலைமை இருக்குது. சில ஜாதியில பிறந்தவங்க படிக்கிறதுக்கு வாய்ப்பு அளிக்கப்படவில்லை. அதனால் அவர்களுக்கு கிட்டத்தட்ட 1000-2000 வருஷமா அவங்களுக்குலாம் நம்ம பண்ணியிருக்கக்கூடிய தவறுகளை சரி செய்வதற்காக இடஒதுக்கீடு வழங்கப்படுகிறது. ரெசர்வேஷன் அதுக்காக வழங்கப்படுது. அதனாலதான் ஜாதி கேட்கிறாங்க. இந்த ஸ்கூல்ல ஜாதி கேட்கலன்னா வீட்டுல நமக்கு ஜாதி சொல்லி தர மாட்டாங்கிறது இல்லை இல்லையா? ஸ்கூலுக்கு போகாமையும் ஸ்கூல்ல கேட்காமையும் இருந்தாலும் நமக்கு வீட்டுல தொடர்ந்து சொல்லக்கூடிய ஒன்று ஜாதி. அதுவும் முக்கியமா கல்யாணம் நீக்கக்கூடிய அந்த இடத்துல பெற்றோர்கள் அதை மறந்துட்டு ஜாதி இல்லாம இல்லைன்னு கேட்டுட்டு அந்த சமூகம் திருமணம் செய்வதில்லை. அதனால பள்ளிக்கூடத்துக்கும் இதுக்கும் நிச்சயமா சம்மந்தம் இல்லை. ஜாதி அப்படிங்கிறது ஒரு கட்டமைப்பு. அடுத்தது மதம். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நம்பிக்கை இருக்கும். இன்னொருத்தருடைய நம்பிக்கையை நாம் மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு மதம் வந்து மாறாமல் இருப்பதற்கான சாத்தியங்களும் இல்லை. இந்த சமூகம் மாறிக்கொண்டே வரக்கூடிய அந்த நேரத்துல மதங்களும் தன்னை மாற்றி புறமளித்துக் கொள்ள வேண்டிய அவசியமும் இருக்கு. பல ஒரு காலகட்டத்தில் எல்லா மதங்களுமே பெண் அடிமைத்தனத்தை இன்னொரு சமூகத்தை அடிமையாக வைத்திருப்பதை எல்லாமே ஏற்றுக்கொண்டிருந்தது. ஆனா இன்னைக்கு சமூகம் மாற மாற உரிமைகளை பற்றி, மனித உரிமைகளை பற்றி நாம் பேச எல்லாமே மாறியாக வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது. அதனால மதம் அப்படிங்கிறது ஒரு தனிப்பட்ட தேர்வு. இது பர்சனல் டிசிஷன். என்ன கேட்டீங்கன்னா, I don't believe in any religion. I am an atheist and I am a very proud atheist. I respect anybody who believes in a particular religion. But it should not interfere or hurt another person. இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா டெஃபினட்டா இன்னைக்கு நமக்கு இடையே இருக்கக்கூடிய பிரச்சனைகள், நமக்கு இடையே இருக்கக்கூடிய இந்த காழ்ப்புணர்வு, இது எல்லாமே போயிடும். அடுத்தது மதமும் ஜாதியும் அரசியலை முடிவு செய்யக்கூடிய இடத்துக்கு அதை நாம் அனுமதிக்க கூடாது. அரசியல் அப்படிங்கிறது இந்த ஆட்சியில இருக்கக்கூடிய அந்த இடத்தில இருக்கிறது அப்படிங்கிறது என்னைக்குமே சமூகத்திற்கு எது தேவை, ஒட்டுமொத்த சமூகத்துக்கு ஒரு இன்க்ளூசிவான சொசைட்டிக்கு என்ன தேவைங்கிறத முடிவு செய்யக்கூடியவர்கள் மட்டும்தான் ஆட்சி பொறுத்திருக்கணும். எந்த ஒரு செக்ஷனையுமே தள்ளி வச்சுட்டு அவங்க மேல வெறுப்பை உருவாக்கக்கூடிய யாருக்குமே ஆட்சியில் இருக்கக்கூடிய வாய்ப்பை உருவாக்கி தரக்கூடாது என்பது நான் நினைக்கக்கூடிய ஒன்று. No advice is the best advice. I completely believe and I have complete faith and trust. You know the best. Yeah. So there is no advice. Life is an experiment. And every individual life is an experiment. எனக்கு வாழ்க்கையில எது சரி தவறு அப்படின்னு நான் நினைக்கிறேனோ அது உங்களுக்கு சரி தவறா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுடைய வாழ்க்கையை நீங்க எப்படி பாக்குறீங்களோ அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை விட்டுடாம கண்டினியூ வித் இட் அண்ட் என்ஜாய் யுவர் லைஃப், பீ ஹாப்பி. உங்களுக்கு இருக்கக்கூடிய ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் யோசனை பண்ணி நீங்க வந்து வாழ்க்கையில முடிவெடுங்க. தவிர I have no advice for you. உங்களுக்கு ஏதாவது எனக்கு அட்வைஸ் பண்ணணும்னு இருந்தா யுவர் வெல்கம் டு இட். மேம், பெண்களுக்கு வந்து உரிமை வந்து இன்னும் முழுமையாகவே கொடுக்கல. அது ஏன் காரணம் சொல்ல முடியுமா மேம்? யாரும் கொடுக்க மாட்டாங்க இல்லையா? நாம தான் எடுத்துக்கணும். ஏன்னா இந்த சமூகத்துல
நமக்கே ஒரு விஷயம் பழகிச்சு யூஸ் ஒரு லக்ஸரி ஒரு கம்ஃபர்ட்னு வச்சுக்கோங்க. அதை நம்ம எப்படி விட்டு கொடுப்போம்? அவ்வளோ ஈஸியா மாட்டோம் இல்லையா? இப்போ சமூகத்துல ஒரு பெண் வீட்டில் இருந்தா சமூகத்துக்கு பல வசதிகள் இருக்கு. நான் ஆண் அப்படின்னு சொல்லி ஆண்களை மட்டும் குறை சொல்ல விரும்பல. பல பெண்களுக்கு வீட்டுக்குள்ளேயே இருக்கிறது, தன்னுடைய கணவரையெல்லாம் விட்டு கொடுத்துட்டு இருக்கிறது ஒரு பாதுகாப்பான உணர்வாக கூட இருக்கு. ஆனா வருத்தமும் இருக்கும். ஸோ யூ ஹாவ் டு மேக் அ சாய்ஸ். உங்களுக்கு எது மிக முக்கியமாக இருக்கிறது அப்படின்னு. அதே நேரத்துல பெண்களை வீட்டுக்குள்ளேயே வச்சு அடக்கி வச்சு பொது வெளிகள்ல அவங்களுக்கு இடம் கொடுக்காம ஒரு வேலை பார்க்கக்கூடிய இடமாக இருக்கட்டும், அரசியலாக இருக்கட்டும், எல்லாத்துலயுமே அவங்க பாதி இந்த சமூகத்துல பாதியை நம்ம ஒதுக்கி வச்சுட்டு நம்ம சொல்றதையெல்லாம் அவங்க கேட்பாங்க. நமக்கு வீட்டுக்கு வந்தோம்னா தண்ணி கொண்டு வந்து கொடுக்கணும், சமைச்சு வைக்கணும், பார்த்துக்கணும், பாத்திரம் தேய்ச்சு வீட்டை சுத்தம் பண்ணி வைக்கணும், துணியை துவைச்சு அயன் பண்ணி எடுத்து வைக்கணும் வெளியில போகக்கூடிய அந்த நேரத்துல. இதையெல்லாம் செய்வதற்கு ஒருத்தர் இருந்தா அதை ஏன் விட்டு கொடுக்க போறாங்க இல்லையா? உங்களுக்கு அதுல இருந்து வெளியில வரும் பொழுது நாம் தான் அதிலிருந்து வெளியே வருவதற்கான அத்தனை முயற்சிகளையும் எடுக்க வேண்டும். So nobody will give you your rights. You have to take it and it is yours to take it. குற்றங்களுக்கு எதிராக கேஸ் போட நிறைய சட்ட விதிமுறைகள் இருக்கு. அதுல உங்க பார்வை அரசு வந்து அது அப்படியே இருக்கணுமா இல்லை இன்னும் மேம்படுத்த ஏதாவது வழிகள் இருக்கான்னு Even if I don't want to bring in politics, DNC வந்து எங்களுடைய தலைவர் தளபதி அவர்கள் இந்த தேர்தல் பிரச்சாரத்தின் போது ஒரு வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். அது என்னன்னா, ஏன்னா இங்க வந்து இன்னைக்கு பெண்களுக்கு மீதான வன்முறைகளை போய் கம்ப்ளைண்ட் பண்ண போகும்போது பல நேரங்கள் கம்ப்ளைண்டே எடுக்க மாட்டேங்கிறாங்க. அப்புறம் விசாரிக்கிறதே கிடையாது. விசாரித்தாலும் நீதிமன்றங்களுக்கு போகும்போது சரியான அந்த வழக்கு எடுத்துட்டு ஆர்கியூ ப்ராப்பர்லி. அதனால கேஸ் தோற்று போய் தவறு செய்யக்கூடியவர்கள் குற்றவாளிகள் கிட்டத்தட்ட 15% கூட தண்டனை பெறுவதில்லை. It's a very small number percentage compared to the perpetrators of the crime. So அதனால இந்த வழக்குகளை விசாரிக்க பெண்களுக்கு எதிரான குற்றங்களை விசாரிப்பதற்காக ஒவ்வொரு மாவட்டத்திலும் தனியாக நீதிமன்றங்கள் அமைக்கப்படும் அப்படின்னு அறிவிக்கிறது. இது வந்து பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் செய்யக்கூடியவர்களை தண்டனைக்கு உள்ளாக்குவதில் ஒரு பிக் ஸ்டெப் அப்படின்னு நான் நிச்சயமாக நம்புகிறேன். And I've also answered it before. I think the sensitivity that crimes against women is not something which we can normalize. We cannot take it in our stride and say it is okay. அப்படிங்கிற the sensitivity, awareness, it has to come from top. It the government should believe in it and make sure that the laws are implemented properly. These are the things which I think will bring the change. At least in society where crime against women is still high and we don't even talk about it. அதுதான் வந்து பெரிய வருத்தமான ஒரு விஷயம். பல பெண்கள் போய் கம்ப்ளைண்ட் பண்ணாலும் ஒன்றும் நடக்க போறதில்லை, கேட் இன்சல்ட். அதனால பல பேர் அதை வெளியில சொல்றதுக்கு கூட தேவையில்லை, தைரியம் இல்லை, நாமே அசிங்கப்படுத்தப்படுவோம் அப்படிங்கிற ஒரு நிலை இருக்கிறத நம்ம தாண்டி கடக்க வேண்டும் என்றால் the implementing agencies have to be in place. That is what I believe in. And it was a real pleasure to be here among all of you, such enterprising young women. உங்களெல்லாம் சந்தித்தது ரொம்ப பெரிய மகிழ்ச்சி. And all the best to all of you. And I hope you find all the answers you are seeking for in life and face all the challenges with a smile and a happy heart and achieve what you want to achieve. And may your dreams come true. Better